அண்ட் தென் நம்ம மாப்பிள்ளை இவருடைய சந்திப்பு எனக்கு எப்படின்னா, நான் ஒரு சர்வைவர் அப்படிங்கிற ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணேன் சவுத் ஆப்பிரிக்காவில். அங்கே நிறைய கண்டஸ்டன்ட்ஸ், அதில் அவர் ஒரு கண்டஸ்டன்ட்டு. என்னமோ தெரியாது, இது ஒரு ஐரானிக். ஸோ அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ட் சில பேர் பிடிச்சிருக்கு, எல்லாம் பிடிச்சிருக்கும். அதில் ரொம்ப பிடிச்சது எனக்கு வந்து உமாபதி தான். அப்போல்லாம் தெரியாது ஒரு லவ் பண்ணுவாங்க, இது இந்த மேட்டர்லாம் தெரியாது. அது அவருடைய எதுக்கு பிடிச்சதுன்னா, பிகாஸ் ஆஃப் ஹிஸ் சிம்பிளிசிட்டி அண்ட் ஒரு இன்னோசன்ஸு, ஆனஸ்டி, அப்புறம் அந்த எனர்ஜி அண்ட் இஸ் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். அந்த ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஷோ பார்க்கலாம், ரொம்ப பேசிட்டு இருப்பார். அண்ட் மோர் தென் தட், இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்சது, அவருடைய என்ன சொல்லுவாங்க, இஸ் வெரி வெரி டேலண்டட் பாய். ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆகக்கூடிய எல்லா தகுதிகளையும் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர். அண்ட் இஸ் பேசிக்கலி இஸ் டைரக்டிங் எ ஃபிலிம் நவ். பட் ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க, ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவை பார்க்க போகிறீங்க நீங்கள். அதுக்குண்டான எல்லா தகுதிகளும் இருக்குது. யூ கேன் டூ அக்ரோபேட்டிக்ஸ், டான்ஸ், எக்ஸ்ட்ராடனரி டான்ஸர், இதெல்லாம். இது என்னுடைய மருமகன் அப்படிங்கிற இதெல்லாம் நான் சொல்லலை, அது நான் தான் இப்போவே பார்க்குறேன். ஸோ ஐ வெல்கம் ஹிம் ஆஸ் மை son-in-law to my family. And again, I should talk about my daughter. I'm very very proud of my daughter. என்னுடைய முதல் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு எவ்வளோ இருந்தது, அதை விட ரொம்ப ஒரு சந்தோஷங்கள், லாஃப்டர், இது வரைக்கும் எல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி தான் கொடுத்துருக்கு என்னுடைய டாக்டர். அண்ட் ஒரு நாள் வந்து சொன்னான், என்னுடைய செகண்ட் டாக்டர் வந்து சொன்னான், ஐஷு என்னமோ பேசணும்ப்பா. என்ன பேசணும்? இல்லை தெரியாது, உங்ககிட்ட தனியாக தான் பேசணுமா? நம்ம தான் கதையெல்லாம் எழுதுகிறோம், ஸ்க்ரீன் பிளே எல்லாம் தெரியுது இல்லையா? ஓகே, என்னமோ ஏதோ லவ் கிவ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அது உண்மையாக இருந்தது. ஆமாப்பா, இந்த மாதிரி. ஆஹா, சரி, யாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப எனக்கு தெரியல, எனக்கு இது மட்டும் கெஸ் பண்ணல. அப்புறம் உமாபதியா எப்படி? நான் அங்கே பார்த்தது, பிகாஸ் எனக்கு தெரியவே இல்லை. அண்ட் தென் தெரிஞ்சது உமாபதின்னு. ஓகே, சரி, சின்ன வயசுலேருந்து நம்ம ஒரு பையனுடைய தகப்பனா அவருக்கும் சரி, யாருக்கா இருந்தாலும் சரி, யார் என்னுடைய பொண்ணுக்கு மருமனாகுமா, எங்கே இருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசனை எப்போ இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அவருக்கும் இருக்கும். ஸோ உமாபதி அப்படிங்கிறது நான் கனவுல கூட நான் யோசிச்சது கிடையாது. பட் ஐ லைக் ஹிம் பேசிக்கலி. அப்போல இருந்து அப்படி சொன்னாங்க. இம்மிடியேட்டாக ஓகே. தென் ஐ தாட், என் ஒய்ஃப் அதுக்கப்புறம், என்னங்க என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னாங்க. இல்லை, நினைக்கிறது என்ன இருக்குது, இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை, அவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிச்சயமாக இது கரெக்டான ரூட்டில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சி தான் அவங்க அப்படி டிசைட் பண்ணியிருக்காங்க. சின்ன ஒரு விடலை பருவத்தில் இருக்கிற ஒரு ஜஸ்ட் 16 years 14 years ஏஜாக இருந்தால் நம்ம யோசிக்கலாம் அவங்களுடைய முடிவுகள் கரெக்டாக இருக்குமோ இல்லையோ அப்படிங்கிறது. பட் இதில் கரெக்டாக தான் இருக்கும். அண்ட் அகெயின், தெரிஞ்சோ தெரியாமலையோ எனக்கு அந்த பையனை நான் பார்த்து பழகிற ஒரு வாய்ப்பு இதுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சது. ஆல்மோஸ்ட் ஒரு 2 months எவ்ரி செகண்டை நான் பார்த்துட்டே இருந்தேன், ஒரு செகண்ட் டே. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. அப்புறம் ராமேஷ் சார் பற்றி கூட தெரியும், இஸ் அ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் அப்படின்னு. அண்ட் தென் நம்ம ஆஞ்சநேயர் கோயிலில்
மீட் பண்ணோம். மீட் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணது இவ்வளோதான், எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிறதா. ஸோ இந்த அளவுக்கு எவ்ரி திங் வெண்ட் ஆன் வெரி வெரி ஸ்மூத்லி. அதுலேயும் நிறைய ஒரு சின்ன சின்ன மிராக்கல்ஸ் மாதிரி எல்லாம் நடந்தது. And then we decided, and today you can see them. எனக்கு ஒரு இவர் சொல்லிட்டு இருந்தார், ஐஷு பார்க்கும்போது இவ்வளோதான் இருந்ததுன்னு. எனக்கு இப்போ கூட அப்படிதான் இருக்கு. இப்போதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே என் மடியில் அப்படி உட்காந்துட்டு ஒரு கம்ப்யூட்டரில் பார்த்து கேட்ட ஞாபகம் அப்படியே இருக்கு. அப்பா அப்போ இது என்ன இது 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 என்ன நான் சொல்லுவேன், இது வந்து ஏ வரும், ஏபிசி இப்படி டப் பரங்க வருதுன்னு. ஸோ இது சொல்லி இப்போதான் நடந்த மாதிரி இருக்கு. டுடே ஷீ சிட்டிங் வித் த மேன் ஷீ லவ்ஸ் as a wife of him. So அவ்வளோதான், we are happy. And again இதுக்கு முன்னாடி கூட நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் ஒரு 2 பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, என்னன்னா உங்கள் டாக்டருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நடிப்பாங்களா அப்படின்னு நல்லா கேட்டாங்க. சரி எப்படியோ அங்கேயே வர்ற, அங்கே சொல்லிடுற அப்படின்னு. சரி, ஒவ்வொருத்தரும் அவருடைய இண்டிவிஜுவல் லைஃப் யாராக இருந்தாலும் சரி, ஸோ அவங்க லைஃப்பை டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த லைஃப்ங்கிறதுல வந்து தொழில் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன ஒரு விஷயம் தான். லைஃப் பெரிய இது. ஸோ லைஃபை டிசைட் பண்ணும்போது தொழில் அப்படிங்கிறது கூட அவங்க டிசைட் பண்ணணும். அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அப்படி ஆரம்பத்திலேருந்து அப்படி தான். ஸோ என் பொண்ணு மட்டும் இல்லை, எந்த பொண்ணாக இருந்தாலும் சரி, எந்த பொண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க டிசைட் பண்ணுற உரிமை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குது. இட் இஸ் தேர் ரைட்ஸு. அது நம்ம எப்பவும் நம்ம விட்டுருவேன். அதுதான் நாங்கள் எல்லோரும் தான் நம்புகிறோம். அண்ட் இத்தனை வருஷமாக என்னையும் சரி ரமேஷ் சாரி சரி, நீங்கள் எல்லாம் வந்து உங்களுடைய அன்பு ஆதரவு எல்லாம் கொடுத்து காப்பாற்றிருக்கீங்க. இனிமே வந்து ஆஸ் ஹி டோல்ட், எங்களுடைய குழந்தையும் கூட த சேம். உங்களுடைய ஆதரவு எப்போ அவங்க மேலே இருக்கணும், உங்கள் ஆசீர்வாதம் எப்போ அவங்க மேலே இருக்கணும். That's it. Thank you so much for coming. வேறு எது இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. We are very very happy. இந்த ஹாப்பினஸ் உங்க கூட ஷேர் பண்ணதான் இன்னைக்கு நம்ம மீட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ சார்.